ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஆஃப்டர்நூன் லாஸ்ட் மினி விலாகில் வந்து வெளியே கிளம்புறோன்னு சொல்லியிருந்தோம்ல. அன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான். மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் கோவில். என்ன தான் சுரேஷ் வந்து மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் அங்கே தான் முக்கியமான வேலைன்னா மட்டும்தான் மயிலாப்பூர் பக்கம் போவோம். அது கோவில் திருவிழாவுக்கு ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் போயிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் ஆகி 8 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போனோம். ஏன்னா அப்போ கிஷோர் வந்து பிறந்த டைம், அதுக்கப்புறம் சின்னவன் பிறந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால போக முடியலையா. ஸோ இப்போ வந்து பசங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இன்றைக்கும் போகிறதுக்கு வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கூட்டமாக இருக்கும், வேணான்னு. இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆனால் அம்மாவும் வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க. பட் ரொம்ப அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றதுனால அம்மாவை மட்டும் விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி ஊரில் நடக்கிற விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லட்சதீப திருவிழா நடக்கும். அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். அதுக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த கடைலாம் போடுவாங்களா, அதுக்கு தான் போயிருக்கோம். பெருசாக கோவிலுக்கெலாம் போக மாட்டோமா, ஏன்னா பயந்துக்கிட்டு பாட்டி அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே செம்ம ஜாலியாக இருந்தது. 90 கிட்ஸ்க்கெலாம் தெரியும். இந்த பப்பர மிட்டாயில் வந்து பார்த்திங்கன்னா வாட்சு, ரிங்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாக்லேட் விற்றுருந்தது. கிஷோருக்கும் வாங்கி கொடுத்த உடனே இது என்னது மம்மின்னு கேட்டுகிட்டே இருந்தாண்டி, இது சாக்லேட் தாண்டா, சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். இங்கே என்ன ஒரு இதுன்னா, யார் ஹாப்பியாக இருந்தாங்களோ இல்லையோ கிஷோர் தான் ரொம்ப ஜாலியாக இருந்தான். ஏன்னா போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸு, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கு, பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களா. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சார் ஜாலியாக நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. எங்கே எனக்கு ஒரு பயம்னா கூட்டத்தில் எங்கேயாவது கையை விட்டு போயிட போகிறானோன்ட்டு. ஆனால் கரெக்டாக சமத்தா பிள்ளை இருந்தது. அதுக்கு மேலே நடக்க முடியலன்னு சொன்ன உடனே சுரேஷ் வந்து தோல் மேலே ஏறி உட்கார வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஆசை தானே, திருவிழா டைமில் இந்த மாதிரி அப்பா மேலே உட்காந்துக்கிட்டு தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறது, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சிவகணங்கள் மாதிரி பெரியவங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பரதநாட்டியம். கிஷோரோட சின்ன சின்ன பசங்களாம் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்களா. கரெக்டாக நாங்கள் வந்து இந்த உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே இருக்க சின்ன சின்ன கோவிலில் இருக்க அம்மன்லாமு கூட இன்றைக்கி வீதி உலா வருவாங்க. இன்றைக்கி மெயினான விசேஷமே வந்து பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து வீதி உலா வருவாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி கோவிலில் திருவிழாக்காக போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் சிவன் பார்வதிக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லியிருந்தாங்க. அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தான் வெளியே வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டம் சேர்ந்துட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் உள்ளே போகாமல் கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப அதிகமான ஆளுங்க வந்தாங்க வர பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா வளையல் கடை பார்த்தேன். வளையல் பார்த்துட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக தான் இருந்தது. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் வந்து பார்த்திங்கன்னா கல்வளையல் கிடச்சிச்சு. அதனால் சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக போன திருவிழா எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.